கேட்டி வீரா, ம்? இன்னைக்கு என்னடி நேரத்தோடயே வந்துட்ட? பெருசா டியூட்டி இல்ல அத்த. வழக்கமான டியூட்டி தான் அத்த. நைட் டியூட்டி ஆளுங்களை வச்சுட்டு நான் வந்துட்டேன். அம்புட்டுதான். சரி சரி. எல்லே சிவபாலா, நீ குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் 4 முடிச்சிட்டியா? ஒரே போர் அடிக்குதுடி. பாதிதான் முடிச்சேன். கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? ஒரு பெரிய வேலையா பிடிக்கணும்னு ஆர்வம் இருக்கா உனக்கு? இந்தாரு, நாளைக்கு நான் உனக்கு 3 கொஸ்டின் கொடுப்பேன். டைமர் செட் பண்ணிட்டு நீ எழுதி முடிக்கிற பாத்துக்க. சரி. ஐயா, நீங்க சோகமா இருக்கிறத யாருமே கண்டுக்கலையா? இல்லையே, நான் சோகமா தான் இருக்கேன். நீ எடுத்து விடல. ஐயா, நீங்க இப்படியே இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கையா ஆகும்? பச்சை தண்ணி பல்லுல படாம இப்படி பட்டினியா கிடைக்கீங்களே, ஒரு காப்பியாவது குடிக்க கூடாதா? எப்படி இல்ல? எப்படி எப்படி சாப்பிட முடியும்? ஏலே, இது ஆறுல ஆறு என் அக்கா. என்னைய பாத்துக்கிட்ட அத்தா மாதிரி இல்ல இவ. போயிடுச்சு அக்கா, போயிடுச்சு. இனிமே இந்த உலகத்துல எனக்கு ஆறு இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அவ்வளவுதான். இனிமே நானும் பட்டினி கிடந்து என்னையே நானும் கொன்னுக்க வேண்டி. ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குயா. மாமா, என்னாச்சு மாமா? பெரியாத்தா பாடி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதா? ஏதாவது க்ளூ கிடைச்சதா மாமா? கட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுல்ல. அப்படியா? பரவாயில்லே. என்ன மாமா ரிப்போர்ட் வந்திருக்கு? கொலைக்காரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது எப்படில உடனே முடியும்? ஆனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முக்கியமான ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. என்னென்ன சொல்லுத? சரி, அதை விடல. உனக்கு காப்பி எடுத்துட்டு வரவா இல்ல சாப்பாடு வச்சிருவா? இலே, வளர்ந்து கெட்டவனே, என்னல என்ன ஏதோ குழு கிடைச்சிருச்சுங்க. என்னது அது எதுக்குப்பா உனக்கு? செத்து போனது ஏன் அக்கால? எனக்கு அக்கறை இல்லாம எப்படி? அத்தைய தலையில அடிச்சுதான் கொண்டு இருக்காவ. எங்க போயிட்டான்? எங்க போனா? அந்த கோயிலுக்குள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன். போலாம். வாங்க மாறன். என்ன அப்பா வரலையா? இல்லைங்கய்யா, நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸா மதுரைக்கு வந்தோம். அப்பா தான் திருச்செந்தூர் போய் பர்ச்சேஸ்க்கு முன்னாடி சாமி கும்பிட்டோன்னு சொன்னாரு. அதான் வந்தோம். முன்னெல்லாம் வருஷம் தவறாம வந்துட்டு போவாரு. இப்பதான் 4-5 வருஷமா வர்றதே இல்ல. என்னங்கய்யா செய்யறது? குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதான் அப்பாவால் எங்கேயும் நகரவே முடியல. எங்க போனானே தெரியலையே. சொல்லுங்க மாறன், என்ன வேண்டுதல்? புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு சில வகை சேலையெல்லாம் வாங்கணும். அதுக்காக மதுரை பக்கம் வந்தோம். ஏமா, சென்னையில கிடைக்காத சேலையா? ஐயா, அப்படிலாம் இல்ல. இந்த பக்கம் கிடைக்கிறது எல்லாமே பாரம்பரியமான சேலைங்க. ஆந்திரா போச்சம்பள்ளி சேலை இங்க நம்ம பழனியில கிடைக்கும். ரொம்ப அழகான சேலை. ஆமாங்கய்யா, இந்த பக்கம் பரமக்குடியில
செடிப்புட்டா சேலைங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அது இங்க மட்டும்தான் கிடைக்கும். சின்னாலம்பட்டியில கிடைக்கிற சத்வால் புடவை இருக்கே, அது சாயமே போகாது, தலைமுறைக்கும் நிலைச்சு நிக்கும். இதெல்லாம் நேரடியா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். நல்ல வேலை, அந்த பொம்பளை ஏசியும் கான்ஸ்டபிளும் போயிட்டாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணி அந்த பணத்தை அடிச்சிட வேண்டியதா. 1 2 8 லட்சம் ஆச்சே. சொல்லு மாமா. இல்லே எங்களே இருக்க? கோயில் பக்கத்துல தான் மாமா. வசமான பார்ட்டி மாட்டிருக்கல. 8 லட்சம் ரூபாயோட ஒரு பார்ட்டி தனியா கார்ல போகுது. சென்னை பார்ட்டி போல மதுரைக்கு தனியா தான் போறாங்க. அறா சக்க வசமா சிக்கிட்டாங்க போல. நீ எங்க மாமா இருக்க? கோயில தான்ல. நீ உடனே வா. மடக்கணும்னா வெயி கண்டிப்பா 8 லட்சம் கிடைக்கும். சீக்கிரம் வால. இதோ பக்கத்துல இருக்க மாமா, உடனே வந்துடுறேன்.